அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற ஜனவரி மாதம் 13ஆம் தேதி பௌர்ணமி தினம் நிகழ்கிறது. இந்த பௌர்ணமி தினத்தன்று பார்த்தோம் அப்படின்னா, நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கப்பெறுகிறது. பௌர்ணமி தினத்தில் கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் சில அதிர்ஷ்டத்தையும் சில யோகமான பலன்களையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வெற்றிகரமாக அமையவும் வாய்ப்புகள் இருக்குது. எந்தெந்த காரியங்கள்லாம் இதுவரைக்கும் இழுபறியாகி கால தாமதமாகி கொண்டே சென்றிருந்ததோ அது அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனுக்குடன் வெற்றிகரமாக நடந்து முடிய வாய்ப்புகள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆன்மீக ரீதியான நாட்டம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். ஆன்மீகத்தில் ஆர்வம் உண்டாக பெறும் அப்படின்னு சொல்லலாம். நெடுநாளைய கோவில் பரிகாரங்கள் கோவில் பூஜைகள் நிலுவையில் இருக்குது அப்படின்னும் போது அந்த நிகழ்வு எல்லாத்தையும் இந்த காலத்தில் நடத்துவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் தடைபட்டிருந்திருக்கலாம் அல்லது இழுபறியாகி கொண்டிருந்த திருமண சுபகாரிய நிகழ்வுகள் அனைத்துமே உங்களுக்கு கால தாமதமின்றி நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த வரணும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது. இந்த காலத்தில் நீங்கள் முயற்சிக்கக்கூடிய பட்சத்தில் சுபகாரிய நிகழ்வுகளுக்கு நீடித்து வந்த அனைத்து வித தடை தாமதங்களும் விலகி நன்மையில் முடிவதற்கான வாய்ப்பும் இருக்குது. சுமூகமான பேச்சுவார்த்தையில் முடியவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா பழைய பாக்கிகளை வசூல் செய்கிறதுல ஓரளவுக்கு வேகம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆர்டர்கள் பெறறதுல தாமதங்கள் ஏற்பட்டு நீங்களாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் சின்ன பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யும். குடும்பம் ரீதியாக பலதரப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தோன்னா கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுறது, அடிக்கடி சண்டை சச்சரவு உருவாகிறது, தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகிறது போன்ற செயல்கள், கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் இதெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி உறவினர்கள் மத்தியிலையும் கலகம் உண்டாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. உறவினர்கள் மூலமாக நடக்கணும் அப்படின்னு நினச்ச சில காரியங்களில் தாமதங்களும் ஏற்பட தான் செய்யும். அதனால் முன்கூட்டியே நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு அந்த வேலையை முடிக்கிறது நலம் தரும். கணவன் மனைவிக்கிடையே மனம் வருத்தம் அடையும்படியான சூழ்நிலைகளும் அவ்வப்போது உருவாக தாங்க செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் நீங்கள் அதாவது பிள்ளைகள் சொல்வதை காதில் வாங்காதவர் போல் இருப்பாங்க. அதனால் எல்லோரையுமே நீங்கள் அனுசரித்து செல்றதுனால நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் குடும்பம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் என்னதான் உங்கள் பிள்ளைகிட்ட அன்பாக பேசினாலும் சரி, இல்லை கண்டிப்புடன் நடந்துக்கிட்டாலும் சரி, அவங்க உங்கள் பேச்சை கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு தான் நடப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க இந்த காலகட்டத்தில். அதனால் அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் வெட்டு கொடுத்து அவங்க போக்கிலேயே போய் நீங்கள் வெட்டு கொடுத்து பார்க்கணும். அதே மாதிரி உறவினர்கள் வகையிலையும் கலகம் ஏற்படத்தான் செய்யும். குடும்பத்திலையும் சில விதமான கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் எழதான் செய்யும். ஆக மொத்தம் குடும்பம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் கொஞ்சம் வெட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. தேவையில்லாத பிரச்சனையில் தலையிடுவதை முழுவதுமாக தவிர்ப்பது அவசியமாகிறது. அதே போல் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகளை தொடங்குவீங்க. புதிதாக மனை வாகனம் வாங்குவதற்கான அனுகூலமாக கைக்கு பணம் சேரக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு இருக்கப்பெறுகிறது. பெண்கள்
பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். இருப்பினும் வீண் மனக்கவலையும் உண்டாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம். கலைத்துறையினருக்கு சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்க பெறலாம். ஒப்பந்தங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றமும் உருவாகலாம். உடன் பணி புரிபவர்களிடம் பேசும்போது சற்று கவனமாக பேச பாருங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது. அரசியல் துறையினருக்கு திறமையான பேச்சின் மூலமாக எதையுமே வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயத்தையும் அடைவீங்க. எதிர்ப்புகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிச்சிடும். பண வரத்து அதிகரிக்கலாம். மாணவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு பாடங்களை நன்கு படிக்கிறது உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சொத்து தொடர்பான விஷயங்களில் நேரடியாக கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. பொருளாதார சந்தேகங்கள் உடனுக்குடன் போக்கிக் கொள்ள தகுந்த ஆலோசகரிடம் ஆலோசனைகளை மேற்கொள்ளுங்க. வழக்கு வியஜங்களில் தடை தாமதங்கள் ஏற்படதாங்க செய்யும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த மனக்குழப்பம் அப்படிங்கிறது சிறிது காலத்திற்கு நீடிக்கத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. அதே மாதிரி துணிச்சலாக எதையுமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். வீண் அலைச்சல் காரிய தடை ஏற்பட்டாலும் கூட சில விஷயங்களில் நீடித்து வந்த தடைகள் நீங்கி காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றிகரமாக நடந்து முடியவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட எடுத்த முயற்சிகள் கைகூடவும் ஆரம்பிக்கலாம். தேவையான வசதிகள் உங்களுக்கு உண்டாக பெறும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரவும் ஆரம்பிக்கலாம். உடல் சோர்வு மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் செலவுகள் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே இருக்க பெறுங்க. தொழில் வியாபாரம் நீங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கடினமாக இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக எதையுமே செய்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சிறிது நஷ்டமோ இல்லை கூட்டாளிகளிடம் வாக்குவாதமோ இல்லை பிரச்சனைகளோ எழலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். குடும்பத்தில் இருப்பவர்களது சைகைகள் உங்களது கோபத்தை தூண்டும்படியாகவும் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது வீண் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்குங்க. அதே சமயம் வாழ்க்கை துணை ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். பெண்கள் வீண் பேச்சை குறைத்து கொண்டு செயலில் ஈடுபடுவது வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்களுக்காக எந்த உத்திரவாதமும் தராமல் இருப்பது அவசியங்க. கலைத்துறையினருக்கு எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன் நிறுத்தி தான் தப்பித்து கொள்ள வேண்டி வரும். அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருந்து கொள்ளுங்க. எதிர்பார்த்த பணம் வந்து சேர வாய்ப்புகளும் இருக்கிறது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் நேரிடலாம். சாதுரியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்க பெறும். பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கப்பெறும். கடினமாக உழைக்க வேண்டியும் இருக்கப்பெறலாம். அதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழும். மாணவர்கள் நட்பு வட்டத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசி பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. பாடங்கள் படிக்கிறதுல ஆர்வம் உண்டாகலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்க பெறும். பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கலாம். உறவினர்கள் மத்தியில மரியாதை கூடும். தாய் தந்தையாருடன் இருந்து வந்த மனஸ்தாங்கல்கள் நீங்க பெறும். எதிர்பாராத சந்திப்புகளும் உண்டாகலாம். இந்த காலகட்டம் திடீர் செலவுகளும் உண்டாகும். முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். முக்கியஸ்தர்களின் ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதே சமயம் கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமை கொள்வாங்க. அதே சமயம் கடன் பிரச்சனைகளும் படிப்படியாக தீர ஆரம்பிச்சிடும். செல்வ நிலையும் உயர ஆரம்பிக்கும். இறுக்கமான சூழ்நிலையும் மாற ஆரம்பிச்சிடும். இந்த காலகட்டம் அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மையை தரும். எந்த காரியத்திலையுமே சாதகமான பலன்கள் பெற வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க.
அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க.